ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 21 மார்க்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய நாள் லீவ் இருக்குது, அசால்ட்டாக தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் வந்து இப்போ இன்றைக்கி 21 மார்க் முடிச்சிருங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிக்க சொல்லியிருக்கேன். இதிலே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ 1 மார்க்ஸ் வந்து 21 மார்க் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அது இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு 10-15 நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஒரு வாட்டி எடுத்து பார்த்தா போதும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மூணு கேட்டுருவான். காம்பவுண்ட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸு, அப்ரிவேஷன், கிளிப்டு வேர்ட், டெஃபினேஷன் ஆஃப் வேர்ட்ஸு, ஃப்ரேசல் வேர்ப், இடியம்ஸ், கன்ஃபியூசபிள் ஆர் ஹோமோஃபோன்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ், அப்புறம் வந்து பொலிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ், செமி மாடல் மாடல், ப்ரிப்போஷன், கொஸ்டின் டேக்கு, சிலபிஃபிகேஷன், அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷோட சிங்குலர் ப்ளூ சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த கிளிப்டு வேர்டு பிளெண்டட் வேர்டும் சேர்த்திக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு என்ன சொல்கிறதுங்க, எடுக்கலாம் 21 மார்க்ஸ். சரி, இப்போது இங்கே டெக்ஸ்டுவல் புக்குன்னு போட்டிருக்கானா, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற புக் பேக்கில் பேஜ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அந்த புக் பேக் கொஸ்டின்ஸு இதிலே இருக்கும் பாருங்கள். இப்போது சினோனிம்ஸ்னால் க்ளோசரி படித்தே ஆகணும். இந்த பேஜ் நம்பருக்கு க்ளோசரி படித்தே ஆகணும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது க்ளோசரியும் படிச்சுட்டு இவ்வளோலாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்க கேள்வி இருக்குது பாருங்கள். ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கா, கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கா, இதை மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் போதும் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் படிச்சுட்டு கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின் இது மட்டும் படித்தா போதும். அண்ட் காம்பவுண்ட் வேர்ட்னால் என்ன ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ஜெரண்ட், ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷனாக இடைச்சொற்கள், அது இதுதான். நவுன் அப்படின்னா பெயர் சொல். ஸோ பெயர் சொல்னால் எதாவது பேர் இருக்கலாம். சன், பேர், பேர்ட், ஸ்கூல், கேர்ள் எல்லாமே பேர் தான். வேர்ப்னா வினைச்சொல், ஆக்ஷன். ஸோ ஏதாவது ஆக்ஷன், ப்ளே, கோ, ஏதாவது செய்கிறதெல்லாம் வேர்ப் தான். அட்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல். குட் கேர்ள், ரெட் ஷர்ட், அதாவது ஒரு பேர் இருக்குன்னா அது விளக்கி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். அட்வர்ப்னா வினையை விளக்கும் சொல், அதாவது வேர்பை விளக்கி சொல்கிறது தான் அட்வர்ப். ஸோ ரன் ஃபாஸ்ட், டூ இமிடியேட்லி. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா ஜெரண்ட்னா ஐஎன்ஜி வரும், டான்ஸிங்னா ஜெரண்ட், அவ்வளோதான். காம்பவுண்ட் வேர்டில் உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பான். ப்ரிப்போஷன் இடைச்சொற்கள். இப்போ காம்பவுண்ட் வேர்டு எப்படி கேட்பான், இப்படி தான் கேட்பான். ஸோ மென்டல் பீஸ், மென்டல் ப்ரூஃப் எது வரும், ஐ லேஷஸ், ஐ வாக், வாட்டர் ப்ரூஃப். இந்த மாதிரி நீங்கள் வந்து காம்பவுண்ட் வேர்டு கேட்பாங்க. உங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நவுன் ப்ளஸ் நவ் அந்த மாதிரி கூட கேட்குறதில்ல. பட் அந்த மாடல்லையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி போட்டால் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்டால் சஃபிக்ஸு. உதாரணத்துக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி. அப்ரிவேஷன், ஆக்ரோனிம்ஸ், இதில் புக் பேக் அப்ரிவேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துருங்க போதும். கிளிப்டு வேர்டுனா என்ன, ரொம்ப ஈஸி. கவர்மெண்ட் கொஸ்டின்ஸு. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற புக் பேக் வந்து 72ல் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. எல்லாம் டெக்ஸ்டுவல் புக் பேக் தான் கேட்குறேன். டெஃபினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இவ்வளோ இடத்துல இருக்குது, அப்போ புக் பேக் தான் கேட்பான். ஸோ இதெல்லாம் தான் புக் பேக் கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காம பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேட்ரியோட்டிசம்னா லவ் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருவோம். ஆப்ஷனில் நீங்கள் வந்து இது கொடுத்துருவான். ஆப்ஷனில் பேட்ரியோட்டிசமாக நேஷனலிசமாக அப்படின்னு கேட்பாங்க, எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஃப்ரேசல் வேப் கொஞ்சம் கஷ்டமானது தான். ஸோ ஃப்ரேசல் வேப் அப்படிங்கிறது ஸ்டாண்ட் வேப் இதெல்லாமே ஃப்ரேசல் வேப்பில் தான் வரும். ஒரு வேளை ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் படிக்கும்போது ப்ராக்டிஸ் கொஸ்டின் படிச்சுட்டு புக் பேக் இங்கே இருக்கும். புக் பேக்கோட டெக்ஸ்ட் புக் 112, 113 இருக்கிறது படிச்சிருங்க. ஸோ அடுத்தது காமன் இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் பார்த்தா போதும். புக் பேக்கில் எவ்வளோ இருக்குது, 17 இவ்வளோலாம் இல்லையே. புக் பேக் அண்ட் மீனிங் அப்படி டெக்ஸ்ட் புக்கில் 40, 111, 112, ஆமாம் 20 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இடியம்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கன்ஃபியூசபிள் பை ஷோக் அது ஹோமோஃபோன்ஸ் மாதிரி தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்தது அப்ரோப்ரியேட் வேர்ட் டு மீனிங்ஃபுல். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வருங்கிறது எழுதிடலாம். ஃபாரின் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா வைவா, வாய்ஸ், ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன். நீங்கள் இது மனப்பாடம் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சாய்ஸில் கேட்பாங்க, எழுதிட வேண்டியது தான். கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துருங்க. ஸோ பொலிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா. பிளைண்ட்னா விஷுவலி சேலஞ்சு, ஹேண்டிகேப்னா டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு. இது நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். இது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து தான் ஆகணும் சரிங்களா. அடுத்த மாடல், செமி மாடல். ஸோ அப்படின்னா என்ன, வில்லு, குட்டு, மாடல். செமி மாடலாக நீடு, டேர், அவுட் டு, யூஸ் டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் செக் யூர் அண்டர்ஸ்டாண்ட் லெவல் 1 அப்படின்னு சொல்லிக்க பாருங்கள். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும். ப்ராக்டிஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், கவர்மெண்ட் கொஸ்டின்.
ப்ரிப்போஷன்ஸ். ஸோ ப்ரிப்போஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ப்ரிப்போஷன்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின், புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் பாருங்கள், அதே தான் கேட்பாங்க. கொஸ்டின் டேக் வந்து பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. பாசிட்டிவ் சென்டென்ஸ் டேக், நெகட்டிவ் டேக்ஸ். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ப்ளஸ் இந்த ஸ்டெப் 1ம் இந்த ரூல்ஸும் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் டேக் ஆஸ் பாசிட்டிவ் டேக்ஸ். ஸோ இதையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பார்க்கணும். இதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. புக் பேக் மட்டும் நம்பி போகாதீங்க. புக் பேக்கும் கேட்கலாம், புக் இன்னும் கேட்கலாம், கவர்மெண்ட்டோடு கேட்கலாம். சிலபிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போது என்டர்டைன்மெண்ட், பர்மனண்ட் அப்படின்னு இருக்குங்களா, நீங்கள் தமிழ் எழுதுங்க, பர்மனண்ட். எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளினமைகள், அதாவது எங்கெல்லாம் வந்து அழுத்தி சொல்கிறியோ அங்கெல்லாம் பிரிச்சுக்கோ, அப்போ சிலபிஃபிகேஷன் கிடச்சிரும். ஸோ என்டர்டைன்மெண்ட் நீ வேணால் பிரிச்சுப்பார் தமிழ் எழுதி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட்கட் இருக்குது. அடுத்தது அமெரிக்கன் பிரிட்டிஷோடு எல்லோரும் படிச்சிருவீங்க, புக் பேக்கும் படிச்சிருவீங்க, அண்ட் எக்ஸசைஸு சிங்குலர் ப்ளூரலும் எல்லோரும் படிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு ஹிண்ட் இருக்குது. இஸ் வந்தால் இஎஸ் லாஸ்ட்டில், யூஎம் வந்தால் மீடியம்னா மீடியா, அதுக்கப்புறம் ஃபார்முலானா ஃபார்முலே. ஸோ இதெல்லாம் அந்த லாஸ்ட் எழுத்து மட்டும் மாற்ற பாருங்கள். யூஎஸ்ன்னு வந்தால் ஐன்னு மாற்றணும். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வந்து என்ன எழுதிடலாம். எக்ஸசைஸு சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அட்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் தெரியும், வேர்பு ஆக்ஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஆப்ஜெக்ட்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், எ பென், இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா ஷி கேவ் மீ எ பென், இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரெக்டாக அது ஆப்ஜெக்ட் தானே அது. இங்கே பாருங்கள், இங்கே மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சரிங்களா. மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எது இன்டைரக்டாக எது டைரக்டுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸி. கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் பொருளை நிறைவு செய்வதற்கு சப்ஜெக்ட் எஸ் மற்றும் வேர்பை தொடர்ந்து வரும் வார்த்தைகளே காம்ப்ளிமெண்ட். ஸோ மதர் இஸ், திஸ் இஸ் தி எஸ்வி பேட்டர்ன், பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட் ஒன். மை மதர் இஸ் ஏ டீச்சர், கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள், அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஸோ வாக்கியத்தை நிறைவு செய்கிறது. அட்ஜங்க்ட் அப்படின்னா இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. அட்ஜங்க்ட் அப்படின்னா நேரத்தை குறிக்கிறது, ஈரை குறிக்கிறது, இந்த மாதிரி வரும். அண்ட் அட்ஜங்க்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், அக்ராஸ் தி பிளேன் டியூ டு பேட் வெதர். ஸோ இந்த மாதிரி காலத்தை குறிக்கிறது, அந்த மாதிரி அட்ஜங்க்ட் அதிகமாக வரும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கும், எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள். ஸோ அவ்வளோதான். ஸோ 21 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நம்ம மேற்கொண்டு இதில் கொஸ்டின் ஆன்சர் வேணாலும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோ. இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே தரேன், வே டு சக்ஸஸோட தான். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். 21 மார்க்ஸை படிச்சிருங்க. 21 மார்க்ஸ் தான் இங்கிலீஷில் மெயின். 21 மார்க்ஸில் 20 எடுத்தாலே நிறைய மார்க் வந்துடும். ஸோ உங்களுக்கு ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் அண்டு இஆர்சி, அதுக்கப்புறம் வந்து அப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ.